ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியாணி ரெசிபி தான். வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. இஞ்சி தனியாக, பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியும் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இது வனஸ்பதி டால்டா கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நெய் சேர்ப்பாங்க. இன்றைக்கி வந்து சமையல் மாஸ்டர் எப்படி செய்கிறாங்க வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கிறத பார்க்கலாம். வனஸ்பதி சேர்த்துருக்காங்க. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ், அதாவது மசாலாஸ். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து 2 பாக்கெட் வந்து கோகோனட் ஆயில் வாங்கியிருந்தாங்க. அதில் ஒன்று வந்து கத்திரிக்காய் தொக்குக்கு ஊற்றியாச்சு. இது வந்து 1 லிட்டர் கோகோனட் ஆயில். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறாங்க. பிரியாணிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு 50-60 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்ச பிரியாணி. எண்ணெய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிகிற வரைக்கும் ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட், சௌச்சௌ, நூல்கோல், காலிஃப்ளவர் இதெல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. காய்கறி வந்து என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்க்கலாம் அப்படின்னாங்க. சௌச்சௌ ஒரு 2 காய், காலிஃப்ளவர் ஒரு 2, பீன்ஸ், அப்புறம் கேரட், அப்புறம் நூல்கோல், பீட்ரூட் இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை, மல்லியில் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, மல்லியில், புதினா இது எல்லாமே அந்த கோகோனட் ஆயிலும் வனஸ்பதிலையும் சேர்த்துட்டாங்க. இது எல்லாமே ஸ்பைசஸ். கரம் மசாலா, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, அன்னாசிப்பூ இது எல்லாமே மொத்தமாக சேர்த்துட்டாங்க. இதுதான் அந்த ஸ்பைசஸ். அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சேர்க்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் நல்லா வேகக்கூடிய அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அரிசி கழுவ போகிறாங்க. ஸ்பைசஸ் எல்லாமே வெந்துடுச்சு. இது வந்து ஒரு 5-6 கிலோ அரிசி. பிரியாணிக்கு வந்து அந்த பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் போடாமல் சீரக சம்பா அரிசியில் தான் இந்த பிரியாணி ரெடி பண்ணியிருக்கு. சீரக சம்பா அரிசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரியாணி அரிசியோட சீரக சம்பா அரிசி தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த சமையல் மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க, ரொம்பலாம் சேர்க்கலை. ஒரு 2 இல்லை 3 வெங்காயம் தான் சேர்த்த மாதிரி இருந்துச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டாங்க. பாருங்கள், வெங்காயம் ரொம்ப கம்மி தான். ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்காங்க. ஏன்னா 50-60 பேருங்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ஸ்பைசஸ். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி என்ன செய்ய அப்படின்னா கழுவ போகிறாங்க. கழுவி ஊற வைக்க போகிறாங்க. தண்ணியை வடிச்சிட்டு இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்போ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே தான். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மித்த வேலையெல்லாம் செய்வோம். அதே மாதிரி தான் இவங்களும் அரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஊற வச்சாங்க. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா, இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ஊற வச்சுட்டு அப்புறம் ரெடியான அப்புறம் உள்ளே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரிசியை நல்லா கழுவி சேர்த்தாச்சு. அதாவது தண்ணியை வடிகட்டணும். இப்போது ஊற வைக்கணுங்கிறதுக்காக அரிசியை நல்லா கழுவி வடிகட்ட போகிறோம். இந்த ஸ்பைசஸையும் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நல்ல மணமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் செஞ்சுருக்காங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. 1க்கு 2 வாட்டி அலசணுங்கிறதுக்காக தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க. இந்த ஸ்பைசஸ் வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். அது தீஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மொத்த பிரியாணியுமே டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்த்தாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு நுரைச்சி பொங்கி வருதுன்னா அந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு நல்லா பொங்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மசாலா எல்லாமே எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டாங்க. இஞ்சி தனியாக, பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா அரைச்சிடுவோம்.
அவங்க வந்து இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாகவும் தான் அரைச்சி வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கூடும் அப்படின்னு சொல்லி லைட்டாக தண்ணி சேர்த்துருக்காங்க. ரொம்ப கருகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணி லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறாங்க. நம்ம மசாலா பொடி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றுவோம். இவங்க வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்க்க போகிறாங்க. கரம் மசாலா, பிரியாணி மசாலா, வத்தல் பொடி, ஜீரகப்பொடி, இதில் என்னெல்லாம் சேர்க்காங்க பாருங்கள். இது வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்காங்க. பிரியாணி மசாலாவும் ஒரு 4-5 பாக்கெட் வாங்கியிருந்தாங்க. இது வந்து பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணி மசாலா, அடுத்து கரம் மசாலா சேர்த்தாங்க. அப்புறம் ஜீரகப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இந்த 3 பொடியுமே வரிசையாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்தாங்க, ரொம்ப சேர்க்கல. பிரியாணி மசாலா தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாங்க. அப்புறம் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா, அது ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்ல ஸ்பைசஸாக இருக்கிறத சேர்க்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. வத்தல் பொடி பாருங்கள், இந்த அளவு தான், 1-2 டேபிள் ஸ்பூன் தான் வத்தல் பொடி சேர்த்துருக்காங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் ஸ்பைசஸ் நிறையமாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால வத்தல் பொடி சேர்க்கவே இல்லை. 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்காங்க. உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கூட கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகணும். அப்புறம் வந்து இந்த ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா மீல் மேக்கர், இந்த ரெண்டையும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சின்ன சின்ன மீல் மேக்கராக இருக்குல்ல, அதுதான் வாங்கியிருந்தோம், ரொம்ப பெருசாக வாங்கலை. அடுத்து கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டாங்க லைட்டாக. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை பட்டாணி ஒரு 8-10 மணி நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நல்லா ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிறாங்க காய்கறியை. கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு காய்கறி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தக்காளியும் இன்னும் சேர்க்கல. நம்மளாம் முதல்ல தக்காளி சேர்த்துருவோம். நான் அப்படி தான் சேர்ப்பேன். வெங்காயம் போட்டோடனே நம்ம தக்காளி சேர்த்துருவோம். இவங்க இன்னும் தக்காளி சேர்க்கலை. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டாங்க, இன்னும் தக்காளி மட்டும் சேர்க்காமல் இருக்குது. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்து என்ன சேர்க்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து உப்பு. நம்ம வந்து அரிசி வந்து 6 கிலோ சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தான், ஒரு கைப்பிடி போட்டிருக்காங்க. உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி அளவு சேர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அளவு தெரியும், இத்தனை கிலோ அரிசிக்கு இத்தனை தண்ணி ஊற்றணுன்னு அவங்களுக்கு தெரியும். நான் கேட்க மறந்துட்டேன் எவ்வளோ தண்ணி ஊற்றுனாங்கன்னு. ஒரு 2-3 பக்கெட் ஊற்றிருப்பாங்க. இது 2வது பக்கெட். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மில் மேக்கரும் பச்சை பட்டாணி நல்லா வேகணும், காய்கறியும் நல்லா வேகணும், மசாலாஸ் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு, அதுவும் வேகணும். பாருங்கள், இந்த மீல் மேக்கர் எவ்வளோ அழகாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பால், தயிர் இது எல்லாமே சேர்த்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து மிக்ஸ் ஆகிட்டு போல், மஞ்சள் பொடி சேர்க்காங்க. மஞ்சள் பொடி சேர்த்தோன்னே கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு பிரியாணி. அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டாங்க, கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்ட்டு. மூடி வச்சா தான் காய்கறி எல்லாம் நல்லா வேகும் அப்படிங்கிறனால மூடி வச்சாச்சு. இது வந்து காய்கறி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கத்திரிக்காய் எல்லாமே. அந்த இது தான் கத்திரிக்காய் தொக்குக்கு கட் பண்ணது, இது பிரியாணிக்கு கிடையாது. இப்போ வந்து
நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தக்காளி சேர்க்க போகிறாங்க. தக்காளி சேர்த்தாச்சு பாருங்கள். ரொம்பவும் தக்காளி சேர்க்கலை, ஒரு 6-7 தக்காளி சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அரிசி கழுவுன தண்ணியை தூர வடிச்சிட்டு அரிசி சேர்க்க போகிறாங்க. அரிசி கழுவுன தண்ணி வந்து இந்த கொஞ்சம் நேரம் தான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் தான் இந்த அரிசி ஊற வச்சுருக்காங்க. 20 நிமிஷம் அரிசி ஊறியிருக்கு. அரிசி தண்ணி எல்லாமே நல்லா வடித்தாச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் வடித்ததுக்கப்புறமா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தாச்சு. அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காய்கறி பச்சை பட்டாணி எல்லாமே பாதி வெந்திருக்கு. இனிமேல் வந்து அடுத்து வந்து மூடி வைக்கிறதுலே மீதி வெந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரிசியெல்லாம் போட்டு வேக வச்சு மூடி வச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து காய்கறியும் அந்த சூட்டிலே வெந்துடும் அப்படிங்கிறதுனால பாதி வெந்ததுக்கப்புறமா அரிசி சேர்க்க ஆரம்பித்தாச்சு. அரிசி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. தண்ணி எல்லாத்தையுமே தூர வடிச்சிட்டு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தாங்க அப்படின்னா சேர்க்காங்க. அரிசி ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு பிரியாணி வந்து இப்போவே கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டு இந்த டயத்தில். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டாங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. கெட்டியாகப்போ இன்னும் ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டாச்சு. உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்குறப்ப சரியாக தான் இருந்துச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், கீழே பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னெல்லாம் சேர்க்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து 1 லிட்டர் பசும்பால் சேர்க்காங்க. பசும்பால் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல திக்கான பால் வந்து 1 லிட்டர், தண்ணி சேர்க்காத பால் தான் சேர்த்துருக்காங்க. காய்க்காமலே தான் சேர்த்துருக்காங்க. 1 லிட்டர் நல்ல திக்கான பால். அப்படி இல்லை தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து இன்றைக்கி வந்து 1 லிட்டர் திக்கான பால் சேர்த்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 4-5 பாக்கெட் தயிர் தான் சேர்த்தாங்க. திரும்பியும் ஒரு பாக்கெட் தயிர், ஒரு பாக்கெட் பால், ஒரு பாக்கெட் தயிர். மீதி 4 பாக்கெட்டையுமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா சம்பலுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பாக்கெட் தான் தயிர் சேர்த்துருக்காங்க. ஒரு பாக்கெட் தயிர், ஒரு பாக்கெட் பால், இது ரெண்டையும் சேர்த்தாச்சு பிரியாணிக்கு. சேர்த்ததுக்கப்புறமா திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ முக்கால்வாசி அரிசி எல்லாமே நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது பாருங்கள், ரொம்பையும் தண்ணி வற்றலை, ஓரளவு மீடியமாக இருக்குது. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்தாங்க அப்படின்னா மூடி வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள் அரிசி தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. இப்போ ஓரளவு பிரியாணி வந்து 3/4 பங்கம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இந்த கேஷ்யூ நட் சேர்க்க போகிறாங்க. பிரியாணிக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க. இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே என்னெல்லாம் சேர்க்காங்க அப்படின்னா கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு சேர்க்க போகிறாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டாங்க. சிம்மில் வச்சுட்டு கேஷ்யூ நட்டும் அந்த ட்ரை கிரேப்ஸ் கிஸ்மிஸ் பழம் சேர்த்தாச்சு. பாருங்கள் ஒரு 100 கிராம் கேஷ்யூ நட், 100 கிராம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்து மூடி வைக்க போகிறாங்க. நெய்யும் சேர்ப்பாங்க. இதுக்கு மேலே நெய் ஊற்றி மூடி வைக்க போகிறாங்க. கிண்டலாம் மாட்டாங்க. இதை அப்படியே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா மூடி வச்சுருவாங்க.
நம்மலாம் முதல்ல தாளிக்கிறப்பவே இந்த நெய் ஊற்றி அதுக்கப்புறம் கேஷ்நட் அந்த கிஸ்மிஸ் பழம் ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம். இவங்க வந்து அப்படி செய்யாமல் லாஸ்ட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேர்க்குறாங்க. நெய் வந்து ஒரு லிட்டர் ஃபுல்லாகவே சேர்த்துடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மணமாக இருக்க நெய் சேர்த்தா தான் நல்ல ருசி இருக்கும், மணமாகவும் இருக்கும் பிரியாணி. அப்படிங்கிறதுனால நல்ல மணமாக இருக்க நெய் சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க. மணம் இல்லாத நெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த மணம் வந்து பிரியாணி வைக்கிறப்ப அந்த ஸ்மெல் வராது. அப்படிங்கிறதுக்காக நல்ல மணமாக இருக்கிற நெய் சேர்த்து மூடி வச்சாச்சு. அந்த சூட்டிலே அதில் இருக்கிறது கொஞ்சம் நெய் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க அந்த பாத்திரத்துக்கு மேலே. இது அன்னாசி பழம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சப்புக்கு அன்னாசி பழம் பிரியாணிக்கு கட் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணது ஒருத்தங்க, வேலை பார்த்தது இன்னொரு ஆள். 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு, ஒருத்தர் வந்து மாஸ்டராக இருந்தாங்க. இப்போ அன்னாசி பழம் கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த அன்னாசி பழம் ஃபைனலாக டச்சப்புக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா பிரியாணி மேலே சேர்க்க போகிறாங்க. ஓரளவு பிரியாணி பாருங்கள் எல்லாம் மூடி வச்சதுக்கப்புறமா ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இது வந்து பிரியாணி எடுக்கிறப்ப எப்போயுமே சைடில் இருந்து தான் செக் பண்ணுவாங்க. இன்னும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறாங்க. செட் ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போது அந்த நெய், கேஷ்நட், கிஸ்மிஸ் பழம் வந்து சூட்டிலே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லா பிரியாணிக்கும் மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால பிரியாணியை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரியாணி வந்து ஒரு சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க, மொத்தமாக கிண்டக்கூடாது. எடுக்கிறப்பவும் பிரியாணி ஒரு சைடாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சைடாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ ஓரளவு பிரியாணி என்னாச்சு அப்படின்னா பிரியாணி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நம்ம ஃபைனல் டச்சப் பண்ண போகிறாங்க. ஃபைனலாக இந்த மல்லி இலை, அன்னாசி பழம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அன்னாசி பழம் சேர்க்குறாங்க. சிலர் மாதுளம்பழமும் சேர்ப்பாங்களாம். உங்களுக்கு விருப்பம்னா மாதுளம்பழமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்னாசி பழம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அன்னாசி பழம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா மல்லி இலையை நல்லா கழுவி சேர்த்துட்டாங்க. மல்லி இலையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து முடித்தாச்சு. ஓரளவு பிரியாணியை செஞ்சு முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த சைடு வந்து கத்திரிக்காய் தொக்கு வச்சுருந்தாங்க, அதுக்கும் கொஞ்சம் மல்லி இலை சேர்க்கணும் அப்படிங்கிறனால சேர்த்துருந்தாங்க. இப்போ பிரியாணி ஓரளவு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லா பார்சலுக்கும் ரெடி பண்ணியாச்சு பிரியாணியை. இந்த மாதிரி பார்சல் எல்லாத்தையும் வாங்கி அது உள்ளேயும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா பிரியாணி எடுத்து சர்வ் பண்ணியாச்சு. பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு, சம்பல் இது ரெண்டும் தான் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு காம்பினேஷனாக நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். சில சம்பல் வைப்பாங்க, நாங்கள் கத்திரிக்காய் தொக்கும் சம்பலும் வச்சுருந்தோம். சிலர் வந்து சால்னா மாதிரி வைப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தொக்கு, பிரியாணி, அப்புறம் சம்பல் இதுதான் இந்த பார்சலில் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கேசரி இதெல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. ஒரு பேக் இதையும் நல்லா என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஃபுல்லாக வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கத்திரிக்காய் தொக்கு, கொஞ்சமாக சம்பல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பிரியாணி. கத்திரிக்காய் தொக்கு தான் இது. எல்லாத்துக்கும் கத்திரிக்காய் தொக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சம்பல் இதையும் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பிரியாணி ரெசிபி சமையல் மாஸ்டர் முறையில் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.